என்னோட பேர் நித்யா ஞானமணி. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். என்னோட ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா, நான் இப்போ ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அதில் வந்து என்னோட ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நான் நிறைய பிரைட்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஆஃபீஸ் மேக்கப் லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வந்து மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே மேக்கப் போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மேக்கப் அப்படிங்கிறது ஸ்கின் டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணி நம்ம பியூட்டிஃபுல்லாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட மாடலுக்கு கிளென்ஸ் பண்ண போகிறேன். கிளென்சிங் எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளோட ஃபேஸில் டர்ட் அண்ட் நிறைய பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளென்ஸ் பண்ணிட்ட பின்னாடி மாய்ஸ்சரைசர் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாக ரொம்ப க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அண்ட் மூணாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஆயில் செக்ரேஷனை அது கம்மி பண்ணி நம்மளோட லுக்கை மேட்டாக காமிக்கும். இங்கே சென்னையில் ரொம்ப ஹியூமிட் கிளைமேட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ஆயில் செக்ரேஷன்ஸ் வந்துடும் நம்மளோட ஃபேஸில். ஸோ அதை க்ளீன் பண்ணணும், அதை வந்து மினிமலாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு தேவையான ஸ்கின் டோனில் ஒரு ஃபவுண்டேஷன் எடுக்க போகிறோம். ஃபவுண்டேஷன் எடுத்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷில் நம்ம அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் க்ளீனாக அப்ளை பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் க்ளீனாக நம்ம அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்ட பின்னாடி அதை வந்து அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஒரு செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்ட பின்னாடி நம்ம ஃபேஸோட பேஸ் முடிச்சிட்டோம். பேஸ் முடிச்சிட்டப்புறம் நம்ம ஹைலைட்டிங் போர்ஷனுக்கு வரும். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டை ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நெக் அண்ட் இயர் சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பிகாஸ் ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலராக தெரிஞ்சிடும் இன்கேஸ் நீங்கள் நெக்லாம் கவர் பண்ணல அப்படின்னா. ஹைலைட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஐப்ரோஸ், ஐஸ், நோஸ் அண்ட் லிப்ஸ். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணுறது தான் வந்து பேஸ் முடிச்சிட்டப்புறம் ஹைலைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ப்ரோ பவுடர் எடுத்து அவங்களோட ப்ரோவை வந்து ஹைலைட் பண்ணுறோம். ப்ரோவை ஹைலைட் பண்ணும்போது இன்னர் கார்னர் நம்ம டச் பண்ணக்கூடாது. இது ஒரு சிம்பிள் ஆஃபீஸ் லுக் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னர் கார்னரை வந்து டச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் நேச்சுரலாகவும் இருக்கும், அவங்களோட ஐப்ரோஸை நம்ம ஹைலைட் பண்ணதாகவும் இருக்கும். நம்ம ஐப்ரோஸ் முடிச்சிட்டப்புறம் ஐஸ் போகிறோம். ஐஸில் ஐலைனர், மஸ்காரா, காஜல் இது மூணும் மேண்டேட்டாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்ஸ். பட் நம்ம ஆஃபீஸ் லுக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழே நம்ம காஜல் அப்ளை பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டெட் நம்ம மஸ்காரா வச்சு அவங்களோட ஐஸை ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ ஐஸ் பார்ட் இஸ் டன். நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸ்டிக் எப்போவுமே வந்து ஒரு ஆஃபீஸ் வேருக்கு பிரைட்டான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு நியூட் ஷேட்ஸில் இல்லை கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸில் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப நியூடாக நேச்சுரலாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து டே லைட்டில் போகும்போது, நம்ம ஆஃபீஸ் வேர்ஸில் போகும்போது ரொம்ப நேச்சுரலாக தெரியும். லிப்ஸ்டிக்ஸ் முடிஞ்ச பின்னாடி நம்மளுக்கு ஓவரால் ஆஃபீஸ் லுக் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஈவன் தென் இப்போ பீப்புள் கான்டோரிங், ஹைலைட்டிங் அப்படின்ற டெக்னிக்ஸ் நிறையா தெரிஞ்சதுனால இன்னும் உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் சின்னதாக டிஃபைன்டாக காமிக்கணும் அப்படின்னா ஒரு டார்க்கர் கலர் கான்டோர் பேலட்லேருந்து ஒரு ஷேட் எடுத்து நீங்கள் நோஸ் பார்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோர்ஹெட், உங்களோட ஜா லைன், உங்களோட சீக் லைன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம்
கான்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடது வந்து ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும் ஒரு ஃபேஸ். ஸோ இதுதான் மேண்டேட் ஸ்டெப்ஸ் நம்ம ஒரு ஆஃபீஸ் லுக்குக்கு பார்க்க வேண்டியது. இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம ஆஃபீஸ் வேர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கன்சீலரோ இல்லை ஆரஞ்சு கலர் டாப் அப் பவுடரோ இல்லை ஒரு க்ரீமோ நம்ம போடணுங்கிறது அவசியம் கிடையாது. பிளெமிஷஸ் வந்து சிலருக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும், சிலருக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு ஒரு ஹெச்டி ஃபவுண்டேஷன் மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோன்னா அதுவே மோர் தென் எனஃப். பட் ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மாத்திரம் நம்ம கன்சீலர் இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு சிம்பிள் ஆஃபீஸ் மேக்கப் லுக் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.